ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்க மாளிகைப்பாறை புதுக்கருப்பசாமி கோயில் தான். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் வருசநாடு பகுதியில் உப்புத்துறைன்ற கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். இங்கே அருள்வாக்கு சொல்கிறது ரொம்பவே ஒரு பிரபலமான விஷயம். இங்கே இந்த கோயில் எவ்வளோ அருமையான சூழல் அமைஞ்சிருக்குன்னா, இந்த கோயிலை சுற்றி பாருங்கள், மலைகள் இருக்குது. ரொம்ப பசுமையான தோற்றத்தோடு இங்கே எப்போவுமே காணப்படும். இந்த இடமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கோயிலுக்கு வந்ததும் முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே விநாயகரை தரிசனம் பண்ணணும். அதுக்கப்புறம் மகாகாளியோட ஒரு சிலை அமைஞ்சிருக்காங்க. இது ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலில் அருள்வாக்கு எப்போ சொல்லுவாங்கன்னாக்க வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமையில் போனீங்கன்னா இந்த கோயிலில் அருள்வாக்கு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அமாவாசையில் சொல்கிற அருள்வாக்குன்றது இங்கே ரொம்பவே பிரபலமான ஒரு விஷயம். இங்கே பாருங்கள், கோயிலை சுற்றியும் நல்ல பசுமையான ஒரு தோற்றத்தோடு இருக்குது. இங்கே தென்னந்தோப்பு இருக்குது. தென்னந்தோப்புக்கு மத்தியில் ஒரு அமைதியான சூழலில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. கோயிலோட முன்பக்கம் பார்த்தங்க வேல் இருக்குது, அருவாள் இருக்குது. இங்கே கருப்பசாமி சிலைகள் இருக்கும், அம்மன் சிலை இருக்குது, எல்லாமே இருக்குது. அழகாக போயிட்டு நம்ம தரிசனத்தை முடிச்சுட்டு அப்படியே போய் கருப்பசாமியை வழிபட போகிறோம். இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னாக்க நிறைய பேர் வருவாங்க. எல்லாருக்கும் அருள்வாக்கு கிடைக்கிறதில்ல. அங்கே இருக்கிற கோயிலில் இருக்க பூசாரி அவர்கள் எந்த எல்லையிலிருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு அவங்களுடைய குறைகளை சொல்லி அதுக்கு அருள்வாக்கு தருவாங்க. இங்கே அமாவாசை நாளில் முன்னாடி நைட்டே படுத்து தூங்கிடுவாங்க எல்லாம். நிறைய பேர் காலையில் எந்திரிச்சு அருள்வாக்கு கேட்கறதுக்கும் சாமியை தரிசனம் பண்ணுறதுக்கும் இங்கே வரவங்க நிறைய பேர் மன நிறைவோடு இருக்காங்க. மன நிம்மதி கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். கருப்பசாமியோட தரிசனத்தை நீங்களும் பெற்றுக்கோங்க. வர முடியாதவங்க இங்கே ரொம்ப பேர் வருவாங்க. நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது போன்ற கோயில் சம்பந்தமான வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃபைனலாக பாருங்கள், நாம் மாளிகைப்பாறை ஸ்ரீ புதுக்கருப்பசாமியை வழிபட போகிறோம். இங்கே வழிபட்டுட்டு இங்கேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குளியல் அறை இருக்குது. இங்கே சாப்பாடு செய்கிறதுக்கு வழி செஞ்சு வச்சுருக்காங்க. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஹோட்டல் இருக்குது, அங்கே சாப்பிட்டுக்கலாம். எல்லா வசதியுமே இங்கே இருக்குது. நீங்கள் தங்கணும்னு நினச்சிங்கன்னா முன்னாடி நாள் நைட்டு வந்தீங்கன்னா எங்கேயும் தங்க தேவையில்லை. டைரெக்டாக கோயில்லையே படுத்துக்கலாம். அங்கே கோயிலில் படுக்கிறதுக்கு பாய் தருவாங்க. அந்த பாய்க்கு பார்த்தீங்கன்னா கட்டணமாக ஒரு 20 ரூபா மட்டும் செலுத்துகிற மாதிரி இருக்கும். ஒரு ஆளுக்கு ஒரு பாய் வாங்கிக்கலாம். இங்கே நைட்டு நிம்மதியாக தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாமியை தரிசனம் பண்ணலாம், அருள்வாக்கு கேட்கலாம். நன்றி.